கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேலையாக தேவன் உங்கள் யாவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு மகா பெரிய வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையிலே நடக்காத காரியம் இனிமேல் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. உங்களுடைய இருதயத்திலே எத்தனையோ காரியங்களுக்காக நீங்கள் அநேக நாட்கள் பிரயாசப்படுகிறதுனால, அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்காமலே இருக்கிறதுனால, உங்களுடைய பிரயாசத்தினால எவ்வளவோ நீங்கள் பிரயாசப்பட்டு ஆனாலும் அந்த காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதுனால நீங்கள் சூழ்ந்து இருக்கிறதை அறிந்து தேவன் சொல்லுகிறார், நான் இன்று நீ இதுவரைக்கும் நடக்க முடியாத காரியங்களுக்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நானே நின்று அவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறாங்க. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இன்று தேவன் நம்மோடு பேசும்படியாய் ஒரு மகா இரக்கமுள்ளவராய் நம்மோடு கூட இடைப்படுகிறாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சுய பலத்தினாலே, சுய ஞானத்தினாலே, சுய பணத்தினால நாம் எவ்வளவு காரியங்களை செய்ய முடியும் என்று நாம் எவ்வளவு காரியங்கள் எழும்பி செய்கிறோம். ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்காமலே போய்கொண்டு இருக்குங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க எவ்வளவோ உங்களுடைய சுய பிரயாசத்தினால, சுய ஆலோசனால, நிறைய அனுபவத்தினால செய்து கொண்டே இருக்கிறீங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த காரியங்கள் வாய்க்காமலே இருக்குது என்றால், இன்று தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. இன்று தேவன் அந்த காரியங்களை வாய்க்கும்படியாய் தேவன் செய்வாருங்க. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? என் பிள்ளையுடைய திருமணம் காரியத்துக்காக, என்னுடைய பிள்ளையுடைய வேலையுடைய காரியத்துக்காக, என்னுடைய பிள்ளையுடைய ரட்சிப்பின் காரியத்துக்காக, எப்படியாவது இவர்கள் மாற வேண்டும், எப்படியாவது இவர்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் என்று நான் அநேக நாள் பிரயாசப்படுகிறேன். ஆனால் அந்த பிரயாசம் எல்லாம் விருதாவே போகிறது என்று நீங்கள் பிரயாசப்பட்டதெல்லாம் விருதாவே காணப்படுகிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்று அந்த காரியங்களை வாய்க்கும்படியாய் நான் செய்வேன். இனிமேல் அந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாவருமாய் சோர்ந்து இருக்கிறதுனாலதான் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறாருங்க. ஏனென்றால் உங்களுடைய வேலைகளில நீங்கள் அநேக காரியங்கள் பிரயாசப்படுகிறீங்க. ஆனா பிரயாசப்பட்டு ஒவ்வொரு நாளும் விருதாகத்தான் இருக்குது. ஒரு நாள் அதுல ஒரு ஜெயமோ ஒரு வெற்றியோ காணாதபடிக்கு தான் இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய இருதயம் சோர்ந்து இருக்கிறத தேவன் அறிந்துதான் தேவன் என்று சொல்லுகிறார், நான் அந்த காரியங்களை வாய்க்க செய்வேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்துக்காக பிரயாசப்படுகிறீங்க? ஒருவேளை உங்களுடைய வியாதி உங்களை சோர்வுக்குள்ளே கொண்டு வந்து எவ்வளவோ பிரயாசப்படுறீங்க, என்னென்னவோ செய்றீங்க, ஏதோ டாக்டர்கள் எல்லாம் பாக்குறீங்க, இன்னும் வரைக்கும் குணமாகாமல் இருக்குதா, இன்னும் வரைக்கும் வாய்க்காமல் இருக்குதா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்று நான் அந்த காரியத்தை வாய்க்க செய்வேன், இன்று நான் உன்னை குணமாக்குவேன் என்ற வாக்கு கொடுக்கிறாருங்க. தேவ பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய பிசினஸ் விஷயமாய் நீ எவ்வளவோ பிரயாசப்படுகிற, எனக்கு நிறைய ஆலோசனை தெரியும், எனக்கு நிறைய திறமைகள் உண்டு, எவ்வளவோ நான் அனுபவப்பட்டு இருக்கிறேன், ஆனாலும் இந்த காரியம் இன்னும் என்னுடைய வேலையில, இந்த பிசினஸ்ல, இதுல ஒரு வெற்றியை காண முடியாத அளவுக்கு எனக்குள்ள சோர்வு உண்டாகிக்கொண்டே இருக்குது. எவ்வளவு பிரயாசப்படுகிற, என்னென்னவோ செய்ய நான் ட்ரை பண்றேன், ஆனால் அது முடியவே இல்லைன்னு நீங்க கவலைப்படுகிறீங்களா? தேவ பிள்ளையே, இன்று கர்த்தர் உனக்கு ஒரு ஆலோசனை கர்த்தரா இருந்து அவரே இதை வாய்க்கும்படியாய் செய்வாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துல ஒரு சகோதரி அப்படிதாங்க. தன்னுடைய பணத்தினால, தன்னுடைய ஞானத்தினால தன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை எப்படியாவது நீக்கிடலான்னு கிட்டத்தட்ட பிரயாசப்படுகிறா. 12 வருஷமா பிரயாசப்படுகிறாங்க. எவ்வளவு பிரயாசப்பட்டு கடைசி வரைக்கும் அப்படி சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனத்தை அவளால விட்டு நீக்கவே முடியலைங்க. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இப்படி பிரயாசப்பட்டு இருக்கிறீங்களா? கிட்டத்தட்ட அநேக வருஷங்களாக ஒரு காரியத்துக்காக நான் பிரயாசப்படுகிறேன், அது வாய்க்காமலே இருக்குது. என்னுடைய வீட்டு விஷயத்துக்காக நான் பிரயாசப்படுகிற எவ்வளவோ காரியங்களை யாரிடத்திலும் பேசுகிறேன், ஆனால் அந்த காரியம் வாய்க்காமலே இருக்குது, தடையாவே இருக்குது. ஏதோ ஒரு தடை எனக்குள்ள உண்டாயினே இருக்குது, அது வாய்க்காமலே போயின்னு இருக்கு என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கிறீங்களா? கர்த்தர் என்று சொல்லுகிறார், நான் நிச்சயமாய் வாய்க்க செய்வேன் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்திரீ பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வயதிகளால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவையில் எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணையடையாமல் அதிக வருத்தப்படுகிறது பொழுது.
ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 12 வருஷமாய் இவளுக்கு பெரிய பாடுங்க, நிறைய பாடுங்க. இவளால ஒரு விடுதலையை காண முடியலைங்க. தனக்குள்ள இருந்த அநேக வைத்தியர்களை பார்த்து 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 தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவ செலவழித்தும் சற்றும் குணமடையலைங்க. பாருங்க எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறான். கிட்டத்தட்ட 12 வருஷம் பிரயாசப்பட்டிருக்கிறான். தன்னுடைய சுய ஞானத்தினால அநேக டாக்டர்களை தேடி இருக்கிறான். தன்னிடத்தில் இருந்த அநேக பணங்களை செலவழித்து இருக்கிறா. ஆனால் அவளுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை அவளால குணப்படுத்தவே முடியலைங்க. தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இப்படி பல வருஷமாய் உங்களுடைய ஆலோசனையினால, உங்களுடைய சிந்தனையினால, உங்களுடைய அனுபவத்தினால, உங்களுடைய பணத்தினால நீங்கள் எவ்வளவோ காரியங்களை செய்து முடித்திடலாம் என்று தீர்மானித்து நீங்க பிரயாசப்பட்டதை இதுவரைக்கும் செலவு, இதுவரைக்கும் ஆக முடியாம எல்லாவற்றையும் விருதாவே இருக்கிறதா? இன்று தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வாங்க. இந்த சகோதரி என்ன பண்ணா தெரியுமாங்க? 12 வருஷம் இவ்வளவு கஷ்டங்களுக்குள் இருந்தது. ஆனாலும் இவருடைய விசுவாசம் மாத்திரம் இயேசு மேல இருந்ததுங்க. அத்தனையும் இழந்த பிறகு இவ இயேசுவை அறிந்து வருகிறார். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தால் அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள் என்று அடுத்த வசனங்களில வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் இன்று உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு. ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களை கண்ணீரோடு பாதையில கடக்கிறீங்களா? இன்று தேவனை விசுவாசிங்க, கர்த்தரை விசுவாசிங்க. இயேசுவை தொட்டா போதும், இயேசுவை பார்த்தால் போதும், இயேசுவோடு இருந்தால் போதும், நிச்சயமா என்னுடைய காரியம் வாய்க்கும். இதோ இந்த சகோதரிக்கு 12 வருஷம் தன்னுடைய சுய பலத்தினால, சுய ஞானத்தினால, பணத்தினால அவள் செலவழித்து கூட அவள் நினைத்தது வாய்க்காமலே போனது. அவருடைய சரீரத்தின் பலவீனங்கள் நீங்காமலே போனது. இன்று கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. நான் அவரை விசுவாசிப்பேன், அவரை தொடுவேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். நிச்சயமா என்னுடைய காரியத்தை வாய்க்க செய்வார். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், எவ்வளவு நாட்களாய் போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் எழும்பிக் கொண்டே இருக்குது, இது சரி செய்யவே முடியல. இதை நிச்சயமாய் நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பேன். இன்று தேவன் என்னை விடுதலை ஆக்குவார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை தொடுங்க, தேவனை தொடுங்க, தேவன் மேல் விசுவாசமா இருங்க. கர்த்தர் இன்று நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வாருங்க. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமாங்க, நாம் அநேக நாட்கள்ல நமக்கு அனுபவம் அதிகமா இருக்கிறதுனால இந்த அனுபவத்தினால் நான் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிடுவேன் என்றுதான் நாம நினைக்கிறோம். உண்மை, எனக்கு இந்த அனுபவம் தெரியும், குடும்பத்துல எப்படி நடத்தணும் எனக்கு தெரியும், நிறைய அனுபவத்துல இருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தின் கிரியைகளால நம்மளால ஜெயம் பெறவே முடியறதில்லைங்க. எத்தனையோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், ஆனா பிரயாசம் எல்லாம் விருதாவே போகிறதுங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல பேச்சு திறமை நமக்குள்ள இருக்கும். எப்படி பேசினா ஒரு மனிதன் எப்படி கீழே விழுவான்னு நமக்கு தெரியும். ஆனாலும் நாம எவ்வளவும் பேசியும் ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றவே முடியாதுங்க. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், இன்று நீ பேசுகிறதல்ல, நான் இருந்து பேசுகிற காரியம் நிச்சயமாய் வாய்க்கப்படும். ஆமென், அல்லேலூயா. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துல ஒரு மனிதர் இருந்தார், பேதுருன்னு. அவரு நல்ல மீன் பிடிக்க தெரிஞ்சவருங்க, நல்ல மீன் பிடிக்க தெரிஞ்சவரு, கடலை பத்தி நல்லா தெரிஞ்சவருங்க. கடலின் ஆழத்தை தெரியும், கடலில் ஆழத்துல எந்த மீன் எங்க இருக்குன்னு தெரியும், கரையில வந்து சேரவும் தெரியும், எல்லாவற்றையும் அனுபவம் உள்ளவருங்க. அவர் அனுபவத்தோடு இருக்கிறவருங்க. ஒரு நாள் அநேக அனுபவத்தோடு கூட கடலில போய் மீன் பிடிக்க போறாரு, மீனே கிடைக்கலங்க. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. அவர் திரும்பி அப்படியே கரையில வந்து உட்கார்ந்து அப்படியே சோர்ந்து போயிருக்கிறாங்க. நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், ஆனா ஒண்ணுமே நடக்கலையே, எனக்கு கடலின் பத்தி தெரியும், கடலின் ஆழத்தை பத்தி தெரியும், எந்த மீன் எங்க இருக்குன்னு தெரியும், எந்த மீன் எப்படிப்பட்ட வகை என்று தெரியும், எல்லாம் தெரிஞ்ச எனக்கு இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே என்று அவன் துக்கத்தோடு இருந்தாங்க. அப்பொழுது இயேசு வந்தாருங்க. இயேசு சொன்னாரு, ஐயா இப்ப போய் நீ வலை போடு அப்படின்னாரு. உடனே பேதுரு சொல்லுகிறாரு, ஐயா நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆனா ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனா அடுத்த வார்த்தை பேதுரு சொல்லுகிறான், ஐயா நான் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும்
உங்களுடைய வார்த்தையின்படி நான் மறுபடியும் செய்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 5:5 வாசிக்கிறோம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்தார்கள். தங்கள் வலை கிளியே போடத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தாருங்க. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். நமக்கு எவ்வளவு ஆலோசனைகள் உண்டுங்க, எவ்வளவு அனுபவங்கள் இருக்குதுங்க, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் சில காரியங்கள் வாய்க்காமல போயிருக்குதுங்க. அதுக்கு காரணம் தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கறது இல்லைங்க. தேவனுடைய சத்தம் இன்னைக்கு சொல்லுது, இன்னைக்கு நீ உன்னுடைய காரியத்தை வாய்க்கும்படியா நான் செய்கிறேன். அல்லேலூயா. தெய்வத்துக்கு மகிமை உண்டதாக. ஏன் நம்முடைய காரியம் வாய்க்க செய்யணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? நாம் என்ன பண்ணா நம்முடைய காரியம் வாய்க்கப்படுங்க? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி வாய்க்கப்படுங்க? நாமும் வேதத்துல வாசிக்கிறோம். எரேமியா 31:9 வாசிக்கிறோம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்கள் தண்ணீர் உள்ள நதிகளுக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறாருங்க. நாம் தேவ சமூகத்துல அழுகையோடு விண்ணப்பத்தோடும் நம்முடைய கதறலோடு கூட தேவ சமூகத்துல வாங்க. இன்னைக்கு தேவன் நடத்துவாருங்க. கர்த்தருடைய சமூகத்துல அழுது, ஆண்டவரே, என் சுய ஞானம் எல்லாம் விட்டுட்டேன் ஆண்டவரே, என்னுடைய ஞானம் ஒன்று அல்ல ஆண்டவரே, என்னுடைய சுய பிரயாசம் ஒன்று வேணாம் ஆண்டவரே, ஆண்டவரே, நான் சுயபலத்தினால ஓடின ஆண்டவரே, என் சுயபலத்தினால நான் சுமக்க பார்த்த ஆண்டவரே, சுமக்க முடியல ஆண்டவரே, என் பண பலத்தால நான் படைக்க பார்த்தேன் ஆண்டவரே, படைக்க முடியல ஆண்டவரே. கர்த்தாவே, இன்று உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, நான் ஒன்றும் இல்ல ஆண்டவரே, இதோ ராஜா உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா தேவன் இன்று நடத்துவாருங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரம் இல்லைங்க, தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம். நாம வாய்க்கும்படியாய் செய்வதற்கு நாம் என்ன செய்யணும் என்று சங்கீதத்துல வாசிக்கிறேங்க. அங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான், அவனுடைய சத்தத்தை கேளுங்க. தேவன் அந்த சத்தத்துக்கு ஏற்றபடியாய் அவனை ஆசீர்வதிக்கிறாருங்க. அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கூட, தன்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்காமல் இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் தேவனை தேடுகிறேன். நான் எப்படி தேடுகிறேன் என்று தேவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் எப்படி தேடுகிறேன் தெரியுமா? முதல்ல நான் என்ன செய்யணும், இரண்டாவது நான் என்ன செய்யணும், மூன்றாவது என்ன செய்தால் எனக்கு நடக்கும் என்று சங்கீதம் 1 சங்கீதத்துல வாசிக்கிறேங்க. 1 சங்கீதம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனையிலே நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல்ல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நீங்க நடக்காதீங்க. தயவு செய்து துன்மார்க்குடைய ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கைக்கோ, உங்களுடைய பிசினஸுக்கோ, உங்களுடைய சரீரத்துக்கோ, உங்களுடைய சொந்த ஜீவியத்திற்கோ ஒப்பு கொடுக்காதீங்க. அவருடைய ஆலோசனை எல்லாமே உங்களுடைய காரியங்கள் வாய்க்காதபடி செய்வதற்காகத்தான் ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்க துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடக்காம பாவிகளுடைய வழியிலே நீங்கள் நில்லாமல் இருக்கணுங்க. பாவிகள் எல்லாம் இருக்கிற இடத்துல நீங்க இருக்காதீங்க. உங்களுக்காக பரிசுத்தமான இடத்துல இருக்கும்படியா நீங்கள் ஒப்புக்கொடுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நீங்க உட்காராதீங்க. பரியாசப்படுகிற இடத்துல, கேலி பண்ற இடத்துல, இப்ப அநேகர் அப்படிதான் டைம் பாஸ் ஆகணும், டைம் வேஸ்ட் ஆகல, டைம் பாஸ் பண்ணணும், எப்படி பண்றது தெரியல, அதுக்காக எங்கேயாவது உட்கார்ந்து பரியாசம் பண்ணின்னு இருக்கிறது. அவங்க குடும்பத்தை பற்றி பேசுறது, இவங்க குடும்பத்தை பத்தி பேசுறது, இந்த மனிதரை குறித்து பேசுறது, அவங்கள குறித்து பேசுறது, இவங்க பார்த்தா எப்படி, இவங்க பார்த்தா இப்படி, அப்படின்னு பேசி பேசி பிரயாசப்படுகிறதுங்க. பரியாசம் பண்ணுகிறதுனால உங்களுடைய காரியம் வாய்க்காமலே போகுதுங்க. தேவ பிள்ளைகளே, அவைகள் எல்லாவற்றையும் விட்டுடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை நீங்க தியானிங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க, நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குங்க. நீங்க இந்த காரியத்தை செய்து பாருங்க. 3வது வசனத்துல வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாமே இனிமேல் வாய்க்குங்க. தேவ பிள்ளையே, நீ இந்த ஆலோசனைப்படி நட, கர்த்தருடைய ஆலோசனைப்படி நட. இப்பொழுது சொன்ன துன்மார்க்குடைய ஆலோசனை விட்டுடு, பாவிகள் உட்காரும் இடத்தை விட்டுடு, பரியாசக்காருடைய கிரிகளை விட்டுடு, இவை எல்லாவற்றையும் விட்டுடு, வேதத்தின் மேல நீ பிரியமா இருந்து ஒவ்வொரு நாள் அதை தியானித்துக் கொண்டிரு. நிச்சயமாய் நீ நினைக்கிறதெல்லாம், நீ நினைக்கிறது எல்லாவற்றையும், அவன் செய்கிறது எல்லாவற்றையும் வாய்க்கும் என்று சொன்னது போல நீ செய்கிற எல்லா காரியத்தை தேவன் வாய்க்க செய்வாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாய், வாய்க்கும்படியாய் செய்கிறாருங்க.
நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் சங்கீதம் 37:5 வாசிக்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. இது வரைக்கும் நீங்க யாருக்கு ஒப்பு கொடுத்தீங்களோ என்னவோ, என்ன யோசித்தீங்களோ என்னவோ, உங்களுடைய குடும்பத்தை பற்றி, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய திருமணத்தை குறித்து, என்ன காரியத்தை குறித்து நீங்கள் நினைத்தீர்களோ அதை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வழி எல்லாம் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்துடுங்க. அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் தேவன் விடுதலை ஆக்குவார். உடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படுங்க. ஒரு நாளும் பயப்படாதுங்க. தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏசாயா 48:15 வாசிக்கிறோம், நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழியை வாய்க்கும். தேவனே இன்று உங்களோடு பேசுகிறாருங்க. தேவன் தான் பேசுறாருங்க. கர்த்தர் தான் உங்களோடு பேசுகிறாருங்க. நான் ஒரு கருவிதாங்க, நான் ஒண்ணும் இல்லைங்க. தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னோடு கூட தேவன் உறவாடி கொண்டு இருக்கிறார். தேவ மகனே, தேவ மகளே, தேவன் உன்னோடு பேசுகிறார். நீ அநேக நாட்களாயான நீ கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறதே தேவன் அறிந்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஆண்டவரே இந்த காரியம் இன்னும் நடக்கலையே, எத்தனையோ நாட்களா நான் ஜெபிக்கிறேன், எத்தனையோ நாட்களா எத்தனையோ நாட்கள் பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் இது வாய்க்காமல் இருக்குது என்று நீ விடுகிற ஒவ்வொரு கண்ணிற்கும் தேவன் இன்று பதில் சொல்லுகிறார். இனிமேல் வாய்க்கோ. நான் தான் இன்று பேசினேன், நான் தான் உன்னை நடத்த போகிறேன். உன் ஜீவியத்தை மாற்று. கர்த்தர் இன்று உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். இதுவரைக்கும் வாய்க்காதது இனிமேல் வாய்க்க செய்வார். ஒரு நிமிஷம் கண்களை மூடலாம். தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, உம்முடைய நல்ல நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களுடைய காரியங்கள், அநேக காரியங்கள் ஆண்டவரே வாய்க்காமல் இருக்குது ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தில் எத்தனையோ பாரங்கள் ஆண்டவரே. என் பிள்ளைகளை குறித்த ஆண்டவரே, என் குடும்பங்களை குறித்த ஆண்டவரே, என்னுடைய வேலை ஸ்தலங்களை குறித்த ஆண்டவரே. ஐயோ, இந்த காரியம் ஏன் வாய்க்கல? என்னுடைய வீட்டின் காரியத்தை குறித்து நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், என் நிலத்தை குறித்து எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் இந்த காரியம் வாய்க்காமல் எப்போது ஏதோ ஒரு தடை உண்டாயினே இருக்குது ஆண்டவரே என்று உம்முடைய சமூகத்தில் நான் ஒவ்வொரு நாளும் கதறினத என்று நீர் கேட்டீர் ஆண்டவரே. ஐயா, அதற்கு பதிலாக நீர் இன்று வாய்க்க செய்யும்படியாய் செய்கிறீர் ஆண்டவரே. என் காரியத்தை நீர் வாய்க்க செய்யும் ஆண்டவரே. உம் சித்தத்தின்படியா நடத்துகிற ஆண்டவரே. இதோ உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிடுறே. இனிமே என் வழியை, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எந்த மனிதனிடத்திலே சொல்லியோ, யாரிடத்திலே ஆலோசனை கேட்டோ நான் நடத்த மாட்டேன் ஆண்டவரே. இனிமே நீரே வழியா இருக்கிற ஆண்டவரே, நீரே சத்தியமா இருக்கிறீர் ஆண்டவரே, நீரே ஜீவனாய் இருக்கிற ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீர் அழைக்கிற ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. நிச்சயமாய் நீர் எங்கள் காரியத்தை வாய்க்க செய்வதனாலும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் எடுத்து போட்டு எல்லாவற்றையும் வாய்க்க செய்யும்படியாய் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒன்றும் குறையில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நிறைவாக்கும் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தில் இருக்கிற கண்ணீரான பாதைகள் எடுத்து போடும். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரே, உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொண்டு கொடுத்து சுக கொடுத்தது போல ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே கண்ணீரிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்க்க செய்யும்படியாய் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் மாற்ற ஆண்டவரே. உன் ஆத்துமா வாழ்வது போல, நீ எல்லாவற்றிலும் வாழு என்று சொன்னது போல, நீ சுகமாயிரு என்று சொன்னது போல, நீ மனமகிழ்ச்சியாயிரு என்று சொன்னது போல ஆண்டவரே, இது கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த சத்தியத்துக்கு ஏற்றபடியாய் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதித்துக்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் யாவரும் நீர் தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய சித்தம் ஜெயமாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகான மகிமை எல்லாம் அமைக்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. இனிமேல் தேவன் நிச்சயமாய் உங்களுடைய காரியத்தை வாய்க்க செய்வார். நீங்கள் பயப்படாம இருங்க. எந்த காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. வேற எந்த ஆலோசனைக்கும் ஒப்பு கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.